5000 கொடுத்தது வரவேற்கத்தக்கு தான் சார். ஆனால் அதெல்லாம் எங்களோட மணி தான். இப்போ வந்து கஜானாக எப்படியும் காலி பண்ணிடுவார்னு நினைக்கிறேன் திராவிட மாடல் அரசு. தளபதி வரதுக்கு முன்னாடி நாங்கள் மற்ற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டு வந்தோம். இப்போ தளபதி வந்ததுக்காக நாங்கள் வந்து அந்த 5000 ரூபாய் வாங்கினாலும் அது எங்களோட பர்சனல் யூஸ்க்கு எடுத்துட்டு எங்கள் தளபதி டிவிக்கே தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். டிஎம்கே தான் காம்படிஷன் தான் இருக்கும். அதை ஈஸியாக பிரேக் பண்ணி நாங்கள் வின் பண்ணிடுவோம். உதயசூரியன், இரட்டை இலை, நாம் தமிழர் கட்சி, விவசாய சேனல்லாம் பார்த்து பயப்படுறாங்க சார். இப்போ விசில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஈஸியாக ரீச் ஆகிடும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட பிராண்டு, தென் டெப்டி சிஎம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நான் மவுண்ட் ரோட்லலாம் பார்த்தா இன்வென்மதியோட சன்னோட இது ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக குடும்ப அரசியல். எங்களுக்கு அப்படி இல்லைங்களே, எங்களுக்கு விஜய் மட்டும்தான். திமுக அரசு, அதிமுக அரசு, நாம் தமிழர் என்ன பேசுறாங்கன்னா முன்கூட்டியே கணிச்சிடலாம். எங்க தளபதி வந்து அந்த மாதிரி பாலிடிக்ஸ் இல்லாம எங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன தேவையோ, இந்த சமுதாய மக்களுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி அடிப்படையில் தான் சார் வர. சாதாரண தொண்டல்ல இருந்து அவனுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற மோட்டிவேஷன்ல தான் வந்து எங்க தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் அட்வொகேட் பாலாஜி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். முதல்ல எங்கள் சேனலுக்கு வந்ததுக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் சார். ரொம்ப தேங்க்ஸ் எங்கள் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்ததுக்கு. சார், எப்போ விஜய் சார் இந்த அரசியலுக்கு வந்தாரோ அவருக்கான அந்த நெருக்கடிகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. பட்டாத குறைக்கு தாவேகாக்கு இந்த விசில் சின்னம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கில்லி ரீரிலீஸ்லாம் நடந்துட்டுருக்கு. விசிலுக்கே தியேட்டரில் அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் தளபதி விஜய் அவர்கள் கட்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். இப்போ அவங்க எங்கள் சார் வந்ததுனால திராவிட மாடல்களும் அதிமுக, நாம் தமிழர் கட்சிகள்லாம் பயப்படுறாங்க சார். இப்போ விசில் பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஈஸியாக ரீச் ஆகிடும் சார். ஓகே, சரிங்களா? இது ஆல்ரெடி பழக்கம்பட்ட சிம்பிள் மாதிரி எங்களுக்கு தோணுது. ஓகே. இதை கண்டு உதயசூரியன், இரட்டை இலை, நாம் தமிழர் கட்சி, விவசாய சேனல்லாம் பார்த்து பயப்படுறாங்க சார். மற்றபடி இதெல்லாம் கேஷுவலாக 2026 எங்கள் தளபதி ஆட்சி அமைப்பார் சார். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ விஜய் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பு தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடந்துட்டு வராரு. இப்போ அந்த வரிசையில் இப்போ வேலூரில் இந்த 23ஆம் தேதி இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறுது சார். எல்லா கட்சிகளும் இந்த பொதுக்கூட்டங்கள், இந்த மாநாடு, இந்த மக்கள் சந்திப்புலாம் நடத்துகிறாங்க. ஈஸியாக அவங்களுக்கான அந்த பெர்மிஷன்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு இந்த மக்கள் சந்திப்பும், இந்த மாநாட்டை பார்க்கும்போது லட்சக்கணக்கில் கூட்டுறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இப்போ தாவேக்கா ஏதாவது ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினா அங்கே குறைந்த ஆட்களுக்கு மட்டுமே இந்த அனுமதி கிடைக்குது. நெருக்கடிக்கு கொடுக்குறாங்களா சார்? சார், கண்டிப்பாக சார். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சில கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 500 சம் ஃபுட்டெல்லாம் கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க. எங்களுக்குலாம் இல்லை, தளபதி அழைத்தாலே போதும், ஆள் திரண்டு மக்கள் கூட்டம் வருது சார். அதனால சில ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணுறாங்க. பட் சில கட்சிகளுக்குலாம் அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ அதுக்கு நாங்கள் ப்ராப்பராக லீகல் அட்வைஸ்லாம் கொடுத்து போலீஸ்கிட்ட நாங்கள் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் சார் வேலூருக்குலாம். ஓகே, ஓகே. இப்போ இந்த வேலூர்லேருந்து நடக்கிற அந்த மக்கள் சந்திப்பு ஒரு 33 ஏக்கரில் நடக்கிறதா சொல்கிறாங்க. இதுலேயும் இந்த 5000 ஆட்களுக்கு தான் பர்மிஷன் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த மக்கள் சந்திப்பு எப்படி சார் இருக்கும்? சரி, எங்கள் மக்கள் சந்திப்பு எங்கள் தளபதி அவரோட கட்சியோட வழக்கோட ஸ்பீச்லாம் பார்க்கும்போது ரொம்ப எங்களுக்கு அந்த அரசியலோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு பெஸ்ட்டு எங்கள் தளபதியோட இமேஜ் தான் சார் கூடுது. ஓகே, ஓகே, ஓகே சார். இப்போ விஜய் சாரோட இந்த ஸ்பீச் ஒவ்வொரு மக்கள் சந்திப்பிலும் அதிகம் பேசும் பொருளாக மாறுது. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் சட்டில்டாக காமாக பேசிட்டு இருந்த விஜய் சார் போக போக ரொம்ப ஜோவியலாக மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சார். தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக பேசுகிற அளவுக்கு ரொம்ப ஜோவியலாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த மக்கள் சந்திப்பில் விஜய் சாரோட ஸ்பீச் எப்படிப்பட்டதாக இருக்கும் சார்? ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். எங்கள் தளபதி அடுத்த ஸ்டெப் என்ன சொல்ல போகிறாருன்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா திமுக அரசு, அதிமுக அரசு, நாம் தமிழர் என்ன பேசுகிறாங்கன்னா முன்கூட்டியே கணிச்சிடலாம். எங்கள் தளபதி அந்த மாதிரி பாலிடிக்ஸ் இல்லாமல் எங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன தேவையோ, இந்த சமுதாய மக்களுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி அடிப்படையில் தான் சார் வர. சாதாரண தொண்டல்ல இருந்து அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற மோட்டிவேஷனில் தான் எங்கள் தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது ரிலேட்டட் தான் ஸ்பீச்சாக இருக்கும். மக்களுக்கு என்ன தேவையோ
அதுதான் எங்கள் தளபதி பேச போகிறாரு. மற்றபடி புரியுது சார். ஆக்சுவலாக இந்த மக்கள் சந்திப்பு வந்து ஒரு டைம் வந்து கொடுக்குறாங்க, ஒரு 12லேருந்து ஒரு 3 மணி வரைக்கும். தாவைக்காத கேட்குதா இல்லை பெர்மிஷன் வந்து காவல்துறை தரப்புல இருந்து கொடுக்குறாங்களா சார்? சார் நாங்கள் கேட்குறோம், இந்த டேட்டில் வந்து எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறோம். அவங்களுக்கு அந்த டேட் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கான்ட்டு போலீஸ் அஃபிஷியலாக செக் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் தன்மையாக மாற்றிப்போம் சார். ஓகே. ஸோ நாங்கள் வந்து ஆல் ஆர் ஈக்குவல் அந்த மாதிரி தான் பார்க்குறோம். மற்ற கட்சி மாதிரி வந்து இவ்வளோ தான் ரிஸ்ட்ரிக்ஷனாக கூட ஒரு 10-20 பேர் நாங்கள் கூப்பிட்டு வச்சுன்னா டிராஃபிக் ஜாம் பண்ணி ஆம்புலன்ஸ் போக முடியாமலாம் பண்ணல சார். ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு டிசிப்ளினான பாலிடிக்ஸ் தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். புரியுது. ஆக்சுவலாக இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு இந்த மக்கள் சந்திப்பும் ஒவ்வொரு மாவட்டத்தில் நடத்தும் போது அங்கங்கே போகும்போது அது விஜய் அவர்களுடைய கோட்டையாக வந்து மாறிட்டு இருக்குது. அஃப்கோர்ஸ் சார். இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எனக்கு என்ன இப்போ ஏஜ் 34 ஆகுது சார். இதுக்கு முன்னாடி ஒரு மாற்றம் தேவைன்ட்டு நாங்கள் ஒவ்வொரு அரசியலும் நாங்கள் ஓட்டு போட்டுட்டு தான் இருந்தோம். பட் எங்களுக்கு இப்போ கிளியர் மைண்டாக கிடச்சிருச்சு. எங்களுக்காக வந்து பல கோடி விட்டு வந்து அரசியல் வந்திருக்காங்க தளபதி. பல விமர்சனங்களும் வந்திருக்கு சார். அதெல்லாம் கூலாக தான் ஹேண்டில் பண்ணுறோம். மற்ற மாதிரி ஒரு கண்டன அறிக்கைங்க எங்கள் எதிர் அறிக்கைகள்லாம் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட் இக்னோர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு போகிறோம். ஆக்சுவலாக ஒரு பக்கம் வந்து கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு செய்தி சேனல்லாம் வந்து நியூஸ் போடுறாங்க. ஆக்சுவலாக பர்மிஷன் கொடுத்தது 5000 பேருக்கு தான். 5000 பேர் கூட்டினா கூட்டம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு பக்கம் வந்து கூட்ட நெரிசலில் வந்து ஒருத்தர் இறந்துட்டான்னு வந்து சொல்கிறாங்க. இதுவே முன்னுக்கு பின்னும் முரணாக வந்து இருக்கு. அங்கே அந்த களத்தில் வந்து அவங்கள வந்து பார்க்க சொல்லணும் சார். யார் அந்த மாதிரி சொல்கிறாங்களோ எந்த நியூஸ் சேனல்ஸில் தான் வந்து பார்க்க சொல்லுங்க சார். ஓகே ஓகே. கூட்டம்லாம் நல்லா இருக்குது எங்கள் தளபதிக்கு. ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி வேலூரில் மீட்டிங் போகிறோம்னு சொன்னாலும் வாண்டட் வெளி மாவட்டத்தில் கூட வந்து நாங்கள் பார்ப்போம். ஆக்சுவலி நாங்கள் டிவியில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனை அவங்களே கிரியேட் பண்ணிடுறாங்கன்ட்டு வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி எந்த சேனல்ல எல்லாம் ஃபேக் நியூஸ் தான் பரவிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களை வந்து அங்கே களத்துல இருந்து பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு பெண்கள் கூட்டம் தான் சார். ஆண்களோட பெண்கள் கூட்டம் தான் எங்கள் தளபதிக்கு அதிகமாக இருக்குது சார். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக அந்த பெண்கள் கூட்டத்தை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நிறைய சதிகள் நடக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த 5000 கொடுத்ததா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளால பார்க்க முடியுது. அந்த 5000 கொடுத்தது வந்து வரவேற்கத்தக்கு தான் சார். ஆனால் அதெல்லாம் நான் எங்களோட மணி தான். இப்போ வந்து கஜானாக எப்படியும் காலி பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் திராவிட மாடல் அரசு. தளபதி வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் மற்ற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டு வந்தோம். இப்போ தளபதி வந்ததுக்காக நாங்கள் வந்து அந்த 5000 ரூபாய் வாங்கினாலும் அது எங்களோட பர்சனல் யூஸ்க்கு எடுத்துட்டு எங்கள் தளபதி டிவிக்கே தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் சார். ஓகே சார். இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய கட்சிகளுக்கு வந்து இந்த டிமாண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து விஜய் சார் கொடுத்துருந்தார். இந்த சீட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கலாம், மற்ற விஷயங்களும் வந்து சிலது வந்து கேட்கலாம். இப்போ அந்த வரிசையில் வந்து தேமுதிக வந்து திமுகவோட கூட்டணி வந்து வைத்திருக்காங்க சார். அது வந்து விஜயகாந்தோட டிஎம்கே எதிர்த்து தான் கட்சியே ஆரம்பிச்சாங்க. எல்லாம் அவங்களுக்கு தொண்டர்கள்லாம் இப்போ வந்து திமுக பக்கம் பிரேமலதா மேம் போனதுலேருந்து எல்லாம் அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ எங்கள் கட்சி தாவேக்கா வந்தனால மற்ற கட்சிங்கள்லாம் வந்து பயந்து போயிருக்காங்க. அடுத்து நம்ம என்ன அட்வான்ஸாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம், ஐ மீன் எலெக்ஷனுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கலாம் அப்படி தான் பயந்து பண்ணுறாங்க. அது அத்தனை வாக்குறுதியும் பார்த்தா அவங்க செயல்பாடு படலை. திராவிட மாடல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1000 above கொடுத்துருப்பாங்க. பார்த்தா என்ன 2000 சம்திங் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. எங்களை பார்த்து மற்றவங்க வந்து பயப்படுறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலைலாம் இல்லை. நாங்கள் வந்து ஓன் ஸ்ட்ராட்டஜியில் தான் போவோம். மற்ற டிஎம்கோ ஏடிஎம்கோ பார்த்து நாங்கள் காப்பி அடிக்கல. எங்களுக்கு என்ன தோணுதோ, மக்களுக்கு என்ன தோணுதோ அது தெரிஞ்சு தான் நாங்கள் பண்ணுறோம். புரியுது சார். ஆக்சுவலாக ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தா அவன் வீர, அந்த 10 பேர் ஒருத்தனை எதிர்த்தா அவன் தலைவன் வந்து சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் விஜய் சாரை வந்து தனியாக இருக்கார். இப்போ திமுக கூட்டணியிலேருந்து 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து இருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது திமுக கூட்டணி. மற்றொரு பக்கம் வந்து அதிமுக அவங்களும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இதை தாண்டி தாவேக்காவில் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ வந்து அவங்க கூட இருந்தால் தான் டிஎம்கே ஜெயிக்க முடியும். வேறு வாய்ப்பே இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ புரட்சி தமிழர் திருமாவளவனெல்லாம் தனித்தனினாலே அவங்க வந்து எங்கேயோ பண்ணலாம். அவங்களுக்கு அவங்களே இண்டிவிஜுவலுக்கு அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிலாம் தனித்தனினாலே அவங்கள பண்ணிக்கலாம். திமுகவுக்கு வந்து இந்த கூட்டணி இல்லாமல் சாத்தியமே இல்லை. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. ஒன்லி ஒன் பிராண்ட். எங்கள் தளபதி விஜய் முகத்தை கண்டாலே, அவரோட வாக்குறுதிகள் கண்டாலே நாங்கள் ஓட்டு போட்டுருவோம் சார். ஓகே 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 ஓகே. ஏன்னா குடும்ப பாலிடிக்ஸ் மாதிரிலாம் வரல. இவரு எப்படி சினிமாவுக்கு வரும்போதே பல இதெல்லாம் கிரிட்டிசிசம்லாம் தாண்டி தான் வந்து இப்போ சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து நின்றுருக்காரு. ஸோ அந்த கட்ஸுக்கே நாங்கள் கொடுக்கலாம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவோட பிராண்டு. தென் டெப்டி சிஎம். இப்போ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நான் மவுண்ட் ரோட்லலாம் பார்த்தா இன்பன்மதியோட சன்னோட இது ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக குடும்ப அரசியல். எங்களுக்கு அப்படி இல்லைங்களே. எங்கள் விஜய் மட்டும்தான். அதுக்கு அடுத்த கட்ட தலைவர் இருக்காங்க. அதெல்லாம் அப்கமிங்ல என்ன பார்த்துக்கோங்க.
புரியுது சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சைடு வந்து இப்போ ஆளும் கட்சி, இன்னொன்று வந்து ஆண்ட கட்சி அதிமுக. இவங்க வந்து ஒரே டைம்ல வந்து விஜய் சார் வந்து எதிர்க்கிறது வந்து அவருக்கே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷரா மாறும்ல. ஸோ இதே 2 பேரும் தான் அதிமுகலாம் விஜய் வருவாங்களா, கூட்டணிக்கு வருவாங்களா இருந்துட்டு இருந்தாங்க. ஓகே. நாங்கள் வெளிப்படையாக இருந்தோம், எந்த கட்சிக்கும் சாராமல் நாங்கள் இண்டிவிஜுவலாக தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டோம். வேற வழி இல்லாமல் எங்களை திட்டி அவங்க மேலே என்ன கிரிட்டிசிசம் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு நாங்கள் கூலாக தான் சார் இருக்கோம். புரியுது சார். ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்து வந்துட்டு இருக்கு. விஜய் சார் வந்து விருகம்பாக்கத்தில் வந்து போட்டியிடுறதா ஒரு செய்தி வருது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? அது சார் விரும்பாக்கம் வந்தனா ஸ்டார் கேண்டிடேட் ஆயிடுவார். தென் வந்து அது ஸ்டார் கேண்டிடேட் கான்ஸ்டியூஷனாக மாறிடும் விரும்பாக்கம். ஓகே. விரும்பாக்கம் வந்து எப்பவுமே தளபதிக்கு ஃபேவர். உங்களுக்கே தெரியும் விரும்பாக்கம் வந்து சினி இண்டஸ்ட்ரியல்ஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. தென் வந்து அங்கே பார்த்தா டிஎம்கே தான் காம்படிஷன் தான் இருக்கும். ஓகே. அது ஈஸியாக பிரேக் பண்ணி நாங்கள் வின் பண்ணிவிடுவோம் சார். ஏன்னா எங்களுக்கும் தளபதி விரும்பாக்கம் நிற்கணும் தான் ஆசை. ஓகே 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 சார். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். இந்த தேர்தலுக்கு வந்து இன்னும் வந்து இந்த 2 மாதங்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது விஜய் சாரால் வந்து இந்த எல்லா மக்களையும் போய் வந்து சந்திச்சிட முடியுமா? எல்லா மாவட்டங்களுக்கும் போய் இந்த ஓட்டு வந்து கேட்க முடியுமா? சார் இதுக்கு முன்னாடி வந்து ஜெயலலிதா அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 1 மந்த் ஷோ தான். ஒரு மீட்டிங் போடுவாங்க, எல்லா மாவட்டத்தையும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு தளபதிக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒன்லி நாங்கள் டிவியில் பார்த்தாலே போதும், அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டு நாங்களே இது பண்ணிப்போம் சார். அவர் வந்து தான் வந்து ஓட்டு கேட்கணும் சில அண்ணா ஆணையிட்டாலே போதும், நாங்கள் பண்ணிவிடுவோம். சூப்பர் சார். ஆனால் அது வந்து நம்ம சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற மக்களுக்கு வந்து ஓகே. இந்த பாமர மக்கள், கீழ்த்தட்டு மக்கள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களும் எப்படி அதெல்லாம் போய் சென்றடையும் சார்? சார் அதுக்கு தான் சார் நாங்கள் 2ஆம் கட்ட தலைவர்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களே ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போவுமே ஆல்ரெடி விசில் சொன்னால் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. விசில்னாலே டிவிகே விஜய் தலைவர் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை பற்றி எங்களுக்கு எந்த விஷயம் இல்லை சார். ஓகே 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 சார். இப்போ தாவைக்காலே வந்து நிறைய இந்த சில மண்டலங்களாக வந்து பிரிச்சிருக்கிறதா வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களை வந்து போட்டு அந்த மண்டல பொறுப்பாளர்கள் கீழே ஒரு 10-15 தொகுதிகள் வந்து சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் வந்து பொறுப்புன்னு வந்து சொல்லியிருக்காங்களாமே சார். அந்த செய்தி போயிட்டு இருக்கிறது உண்மை தானே? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து இந்த மாதிரி பொதுக்கூட்டம்லாம் போட்டு நம்ம கட்சியை பற்றி மக்களிடம் சென்று காட்டுங்க சொன்னாங்க. அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். புரியுது புரியுது புரியுது. ஒரு பக்கம் இதெல்லாம் இருந்தாலும் மறுபக்கம் வந்து இந்த கள நிலவரம் சொல்கிறது என்னன்னா, தாவேக்கா வந்து தேர்தலையே போட்டியிடாத ஒரு கட்சி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த 40% ஓட் பேங்க் வந்து இருக்கிறது வந்து எப்படி வந்து ப்ரூவனான இருக்கும்? டிஎம்கேவோட இது ஆட்சிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலாம் அதிகமாகவே இருக்குது சார். ஓகே. அதனால ஆல்டர்னேட்டிவ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல வந்து தலைமை வந்து சரி, தலைமையே நாங்கள் யாருன்னு ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்குங்க சார். வேறு ஆப்ஷனே இல்லை. க்ளீன் அண்ட் விஜய் சார் வந்தால் எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் சார். ஓகே 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 சார். அதான் இருந்தாலும் வந்து இந்த 40% வந்து எப்படி வந்து சாத்தியப்படும் நினைக்கிறீங்க சார்? ஏன்னா திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, புரியுதுங்களா? அதிமுக கூட்டணி அவங்களும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தாவேக்கா வந்து தன்னிச்சு தான் இருக்காங்க. தன்னிச்சு இருக்கும்போது வந்து எப்படி 40% வந்து அவங்களால வாங்க முடியும்? ஏன்னா இது வரைக்கும் ஆட்சி பண்ண அதிமுகவாக இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அந்த 40% ஓட்டு பேங்க் வந்து தனியாக வாங்கினதுலன்னு தான் நான் நினைக்கிறேன். இது நீங்கள் சொன்ன கொஸ்டின் நல்ல கேள்வி தான் சார். இது வரலாறு படிக்கும். நாங்கள் 40% ஓட்டு நாங்கள் வாங்குவோம். ஏன்னா 18+ அப்போ எல்லாமே வந்து தளபதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் சார். வேறு ஆல்டர்னேட்டிவ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு உதயசூரியன் மேலே ஒரு அபிப்பிராயமே இல்லை. எல்லாம் பொய்யான வாக்குறுதி தான். ஏடிஎம்கேலும் பொய்யா, அவங்க சொல்கிறது காப்பி பேஸ்ட்டு தான் வந்து ஏடிஎம்கே. நாங்கள் அந்த மாதிரி ஆல்டர்னேட் அவங்கள பார்த்து நாங்கள் எதுவுமே இல்லை. எங்களோட ஓன் ஸ்டாண்டு தான் கொடுக்குறோம். நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அது வந்து வரலாறு மாற்றி படிக்கும். 40% ஓட்டு நாங்கள் வாங்குவோம் சார். ஓகே ஓகே சார். இப்போ விஜய் என்னதான் வந்து திமுக தான் எங்கள் போட்டியாளர்னு சொன்னாலும் அதிமுக ஒரு தரப்பில் வந்து அவங்களும் வந்து விஜயை வந்து இந்த கார்னர் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியாது. நிறைய விமர்சனங்கள் வந்து சொல்கிறாங்க. பற்றாத குறைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி அவங்களும் வந்து இந்த மாநாடை வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. இதில் சீமான் என்ன பேசுவாருன்றது வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. எப்படியும் விஜய் குறித்து ஏதாவது ஒன்று பேச தான் செய்வார். அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக மாறும்னு நினைக்கிறாங்க சார். சார் என்ன கான்ட்ரவர்சினா பண்ணிட்டு போட்டோம் சார். அதை பற்றி நாங்கள் இக்னோர் பண்ணிட்டு தான் இருப்போம். எங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து மக்கள் தான். அவங்களுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணிட்டு இருப்போம். நாம் தமிழர் சீமான் இன்னைக்கு சொல்லுவார், ஆனால் அவரால் செயல்பட முடியல. அப்படிலாம் பார்த்தா ஒரு எம்எல்ஏ ஆகிருக்கணுமே. இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம், எனக்கு என் நாலேஜ் தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக கட்சி நடத்திட்டு இருக்காரு. இன்னி வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட போகல. ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிவிகே மெம்பர்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு 20, 25, 30 பேராட்டு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நாங்கள் வருவோம். ஆனால்
இதே நான் சவால் விடுறேன், நாம் தமிழ்லேருந்து ஒரு எம்எல்ஏ ஆச்சு போக முடியுமான்னு பாருங்க சட்டசபைக்கு, எனக்கு முடியவே முடியாது. ஆனால் இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் வந்து சீமான் கிட்ட அட்வைஸ்லாம் கேட்டுட்டு ஒரு கட்டத்தில் வந்து சீமானை வந்து கட் பண்ணி விட்டாரு. கரூரில் வந்து அதிமுக வந்து விஜய்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மீபிஎஸை வந்து கட் பண்ணி விட்டார். இப்போ அவங்களையும் வந்து இந்த விமர்சனம்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பாத அரசியல் வந்து பண்றாருன்னு வந்து சொல்றாங்க. இல்லை சார், அது இன்னொரு அது அவரோட கொள்கை வேறுபாடு வேற, எங்க கொள்கை வேறுபாடு வேற. கட்சி ஆரம்பிக்க பார்த்தா அண்ணன் தம்பின்னு பேசிட்டு இருந்தார், இதே சீமான் தான் பேசினாரு. நாங்கள் வந்து மாநாடு போட்டு எங்கள் கொள்கையை பற்றி பேசும்போது உடனே என்ன சொல்றாரு, இல்லை அவர் கொள்கை வேற எங்கள் கொள்கை வேறன்னு சொல்லிட்டு அவர் லெஃப்ட் ஆயிட்டாரு. அவர்கிட்ட எல்லாம் சாத்தியம் இல்லை சார், அவரை டிராவலும் பண்ண முடியாது நம்ம. அப்புறம் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ்க்கான அந்த கூட்டணி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ இன்னைக்கு கூட வந்து இந்த திமுக சார்பாக வந்து குழு வந்து அமைச்சிருக்காங்க, தொகுதி பங்கீடு குழு. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இல்லாமல் திமுக இல்லை. அதனால வந்து திமுக எப்படியாட்டு காங்கிரஸ் வரணுன்ட்டு இழுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் சேஃபர் சைடு எனக்கு காங்கிரஸ் என்னன்னா, எங்கள் டிவி கூட அமைச்சா நல்லா இருக்கும். ஸோ காங்கிரஸ் டிவிக்கு நல்ல காம்பினேஷனு. காங்கிரஸில் வந்து பார்த்தா பல தலைவர்கள்லாம் உருவாக்கி வந்த கட்சி இப்போ டிஎம்கேட சேர்ந்து தான் வந்து அவங்களோட பேர்லாம் கொஞ்சம் கெட்டு போன மாதிரி. இதே மாணிக்கு தாக்கூர் ப்ரெஸ் மீட்லாம் சொன்னார், இந்த மாதிரி நாங்கள் தனிச்சு போட்டு விட்டால் நல்லா இருக்கும். நாங்கள் நல்லதாக இருக்கும். இந்த காலையிலே சொல்கிறேன், டிவிக்கே காங்கிரஸ் காம்பினேஷன் நல்ல குட் காம்பினேஷன் தான் சார், வந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே சார். இப்போ என்னன்னா, இப்போ தாவக கூட வந்து எந்த ஒரு கட்சியும் வந்து கூட்டணிக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து பெரிய லாபி வந்து ஒன்று பண்ணுறதா வந்து சொல்கிறாங்களே சார். இப்போ யாரெல்லாம் தாவக கூட இந்த லைட்டாக கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு எடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அங்கே வந்து அவங்க எப்படியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நாங்களே பண்ணிடுறோம், நீங்கள் எதுக்கு அந்த கட்சி கூட கூட்டணி போறீங்க அப்படின்னு பண்ணுறதா ஒரு செய்தி வருது சார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போன எலெக்ஷனில் வந்து டிஎம்கே வந்து 185 சீட் அந்த மாதிரி நின்னாங்க. இப்போ எங்கள் தாவேக்கா பார்த்து அவங்களோட சீட்டெல்லாம் குறைச்சிக்கிட்டு வரவங்க போகிறவங்கக்கிட்டலாம் வந்து இந்தாங்க நீங்கள் 3 சீட் எடுத்துங்க, நீங்கள் 10 சீட் எடுத்துங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் ஒரு ஃபியர் தான், எங்கள் தளபதி பார்த்து ஃபியர் தான். டிஎம்கே வந்து ஒரு ஆளுங்கட்சி, கலைஞர் பார்த்த கட்சி எங்கள் தாவேக்கா பார்த்து பயப்படுது. இப்போ அதுதான் இப்போ கலை நிலவரம். ஓகே. ஆனால் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து எதிரிகளே வந்து யாரும் இல்லைன்னு வந்து சொல்லுவார். அவரோட மனநிலை சார் களத்தில் தான் பார்க்கணும். இன்னும் எலெக்ஷன் டேட் வரும்போது கேம்பெயின் பண்ணும்போது க்ரௌடை பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த பேட்டியை கொடுக்க சொல்லுங்க. ஓகே 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 சார். நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து நேர்காணல் கொடுங்க. எங்கள் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. நன்றி சார்.